இல்ல தோழர், டெல்லியில இருந்து யாரோ கால் பண்ணாங்களாமா. அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாமா. அது வெளிய வெளிய விடாம வச்சிருக்கான் இப்போ. ஏதோ பெரிய கேஸ். டேட்டா எடுத்து ஏன் இந்த ப்ரோ அண்ணனை 10 சவரன் திருடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பையனை அடிச்சு கொள்ளி அப்படி அடிக்கிறானுங்களே. எனக்கெல்லாம் டவுட் அதுதான் ப்ரோ. இது பெரிய வேற ப்ரோ ஏதோ கேஸ் ஆக்சுவலா வரல, நகையே ஒருவேளை இல்லைன்னு ஒத்துக்க தான் சொல்றாங்க. சொல்லிருக்காங்களா? நகையே ப்ரோ இல்ல ஆக்சுவலா லங்க இல்லைன்னு தான் அவன் சொல்றாங்க. லேசியா ஒரு ஃப்ராடு ப்ரோ. அந்த ஃப்ராடு பேச்சு இல்ல கேட்டுட்டு உனக்கு ஜெயிலிங் பண்ணிருக்கான். போற மாதிரியே மூவிம்ல நடக்கும்ல, அதே மாதிரியே வந்து ஒத்துக்க சொல்றாங்களா? வேற ஏதோ கிரைம் பண்ணிட்டு அதுல நீ வந்து இது பண்ணணும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தனிப்படம் வேற, தனிப்படம் போது வேற ஆளுங்களுக்கு கிடைக்கலன்னா அப்படி இந்த மாதிரி மாத்தலான்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஐடியா வருமாமா. நீங்க எல்லாம் அது நிறைய படம் பார்க்கறதுன்றதுலாம் இல்ல, நிறைய கேஸ் நீங்க ரீட் பண்ணீங்களாலே அதில் தெரியும் அப்படி என்ன நம்ம பண்ணியிருப்பாங்கன்ட்டு. தனிப்படம் எல்லாம் போனா என்ன காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்படிதான் ப்ரோ அவங்க காசே சம்பாதிப்பானுங்க. கேஸ் வேற வேற பெரிய ஆளுங்களை மேல கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்படிதான் காசு வாங்கிட்டு வேறவனை உள்ள போட்டு விட்டுருவானுங்க. நான் ப்ரோ சொல்றது அதான் ஒத்துக்காதவங்களை அடிக்க சொல்லி டார்ச்சர் இவ்வளோ பண்ணி ஒத்துக்க நல்ல சட்டம் வைக்கிறது. எழுதினாலுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் ப்ரோ இருக்கும். இவ்வளோ சூப்பரான ஒரு சட்டம் எழுதினாலும் இப்படிதான் இருக்கும். அது வந்து இவங்க மேல திறமை இருக்கிற இல்லாத முதல்வர் தான் காரணம் எல்லாமே. இல்ல ப்ரோ, உள்துறை அமைச்சர் ப்ரோ. உள்துறை அமைச்சருக்கு இல்ல பிரச்சனை வரும்போது மேல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அவங்க மேல நடவடிக்கை இல்ல எடுத்தாதான் இந்த கீழே இல்ல இருக்கிறவன் காட்சி பயப்படுவான். காட்சி கொடுக்குறவங்களுக்கு தனி ஆயுதப்படை கொடுத்துருக்கான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. கூலிப்படை அவ்வளவு வளர்ந்துருக்கு. அதை ஒடுக்குற விஷயத்துல வந்து காவல்துறை இல்லவே இல்லை. காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர் என்னதான் பண்றாரு? ஒரு முதலமைச்சர் இப்படி இருக்கலாமா? எவ்வளவு ஸ்கிரிப்டடா அவர் எழுதி ஓரணியில் தமிழ்நாடு சொல்லிட்டு பிஸியா இருக்காரு. இருக்காரு bro. கட்சிக்கு ஆலோசனை பண்றதுல பிஸியா இருக்காரு. ஏன் ப்ரோ மேல இருக்கிற தலை கரெக்டா இருந்தா கீழே இருக்கிற எல்லாமே கரெக்டா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ என்ன பொறுத்த ஒரு லாஜிக். நம்ம ஊர்ல ஒரு ஹெட் வந்து கரெக்டா இருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்களும் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க அவங்களும். பயம் இருக்கும். மேல இருக்கிறவரே கோடிக்கணக்கில் என்னென்னமோ பண்றாப்ல, நம்மளும் ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றது தான் இதெல்லாம் இந்த வேலை. காசுக்கு தானே எல்லாமே. அவனா சேவை கரெக்டா பண்ணவங்க சொன்னீங்க எல்லாம் ப்ரோ. உட்காந்துருக்கானே.